ஸோ இன்னைக்கு வந்து நான் மௌன விரதம் தெய்வீக நாள் அப்படின்றதுனால வாயை அடக்கி கொண்டு அம்மாவாசைக்கும் உனக்கு என்னடா இருக்கு. ரமேஷ் வந்து டெய்லி ஒரு புடவை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாப்புல. அது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்ம. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர் வந்துருச்சு. இந்த சாரீ பாருங்க எவ்வளோ கிராண்டா இருக்கு. டிஃப்ரெண்டான ஒரு பாயாசம், அப்புறம் சாம்பார், அவரைக்காய் கார பொரியல், கேரட் பொரியல், வெங்காயம் போட்ட வடை, வெங்காயம் போடாத வடை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. உங்க சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். அமாவாசை ஒரு வடை பாயசத்தோடு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க கீழே போய் சமைக்க ஆரம்பிக்கலாம். இங்கே செடியெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த செடி இப்படி லைட் கலர் இலை இருந்தால் நமக்கு வந்து கோகோபிட் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கே பட்டுற தம்பி வந்து சொன்னாப்புல. அப்போ இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் மண்ணோ இல்லை செம்மண்ணோ கலந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் பாருங்கள் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் காய்க்க ஆரம்பிச்சிடும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 செடி வச்சதில் ஒரு 2-3 செடி தான் நல்லா வளருது நமக்கு. அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் அதெல்லாம் வந்து இன்னும் அப்படியே இருக்குது. பீன்ஸ் வந்து வளர ஆரம்பிச்சிடுச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, இது கொத்தவரங்காவா இல்லை பீன்ஸா என்னன்னு தெரியலன்னு. இது வந்து பீன்ஸ் செடி. இந்த கார்டன் வீடியோ வந்து நாங்கள் அம்மா வீட்டு சமையலில் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக போடுறேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள் எந்த மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பெருசாக செலவு பண்ணலை, ரொம்ப கம்மி பட்ஜெட் தான். இது வந்து அந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு. இது உங்களுக்கெல்லாம் வந்து மாடி தோட்டம் வைக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகுதா, எந்த மாதிரி வச்சா எந்த மாதிரி கம்மி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் பாருங்கள். வாங்க கீழே போகலாம். ஒரு மழைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங் வந்து நிறைய கிராக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து ஏதோ கோடு போட்டுட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க கிராக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு. இது ஒரு 10-15 நாள் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இதை பட்டி பார்த்துட்டு பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு ஒரு வருஷத்துக்கு பில்டர் வந்து பண்ணி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருந்தால் அதெல்லாம் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் இங்கேயும் நிறைய செடி வந்து வச்சு வளர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு பண்ணுவோம். பாருங்கள், நான் வந்து வல்லாரை எடுத்துகிட்டு போட்டோம் இல்லைங்களா, சீக்கிரம் வளர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கீரைலாம் இப்போ தக்காளியெல்லாம் பாருங்கள் செமையாக வந்து வந்திருக்கு. நிறைய காய் இருக்குது. ஒரே ஒரு தக்காளி பழுத்துருக்கு. இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரமேஷ் வந்து டெய்லி ஒரு புடவை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாப்புல. நீங்களும் அது கமெண்ட்டில் வந்து எல்லாரும் சொன்னீங்க, ஆமாம்மா ரமேஷ் ஆசைப்படுறாப்புல கட்டுங்கன்னு. ரமேஷ் எனக்கு நிறைய ஆசைப்படல, இவங்க தான் ஆசைப்பட்டாங்க எல்லாரும். அப்படியா? ஓ சரி சரி. அவங்களும் ஆசைப்பட்டாங்க. ஓ சரி சரி. அதனால இப்போ எனக்கு ரமேஷ் வந்து கொஞ்சம் புடவை எடுத்து வச்சுருக்கிறாப்புல, கிஃப்ட் பண்ணியிருக்கிறாப்புல. அது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்ம. தம்பி வந்து நமக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கிறாப்புல அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா புடவை. அது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இளம்பிள்ளையிலேருந்து வந்திருக்கு. ராஜகணபதி டெக்ஸ்டைல்லேருந்து நமக்கு வந்து செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காப்புல. நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணிவிடுவோம். பாருங்கள், இந்த சாரீ பார்த்திங்கன்னா 1200 ரூபா. இவங்க வந்து சொந்தமாக தறியும் வச்சுருக்காங்க. தறியிலேருந்து தான் நமக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க கடைக்கு போய்ட்டு கடையிலேருந்து நமக்கு வருது. இவங்களோட கடை பேர் பார்த்திங்கன்னா ராஜகணபதி டெக்ஸ்டைல். இது வந்து நமக்கு வந்து குரூப் தான். அந்த குரூப்பில் வந்து நம்ம என்ன சாரீ செலக்ட் பண்ணுறோமோ அந்த சாரீ வந்து நமக்கு கரெக்டாக அனுப்புவாங்க. அந்த மாதிரி தான் நானும் வந்து தம்பி வந்து அழகாக செலக்ட் பண்ணி அனுப்பிச்சாப்புல. அதே சாரீ நமக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த சாரியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1250. நான் ஒரு சில சாரீ மட்டும் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா, எந்தெந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாருங்கள், நம்ம 1200 ரூபாய்க்கு ஒரு சாரீ பார்த்தோம். இந்த சாரீ எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது எவ்வளோ கம்மியான ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 520 ரூபா தான் இந்த சாரீ. இந்த மாதிரி 520 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 2500 ரூபா வரைக்கும் அவங்கக்கிட்ட சாரீ இருக்குது. சூப்பராக அழகாக வந்து நம்ம தறி போடுறது அப்படின்னாலே நல்ல ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி தான் நமக்கு இங்கேருந்து அனுப்புகிறாங்க. பாருங்கள், நான் பிரித்து காமிக்கிறதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள்.
ஃபஸ்ட்டு ஒரு கலர் காமிச்சேன் இல்லைங்களா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ரமேஷ் செலக்ட் பண்ணது. ரமேஷ் எப்பவுமே எனக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாப்புலன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி தான் செலக்ட் பண்ணுவாப்புல. ஒரு சில நேரம் எனக்கும் ரமேஷுக்கும் சாரீ செலக்ட் பண்ணும் போது சண்டை கூட வரும். ஏன்னு கேட்குறேன்னா, நான் வந்து கொஞ்சம் லைட் கலர் அந்த மாதிரி டார்க்கு பார்டரோ லைட் கலரோ சேர்ந்த மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்கும். இவனுக்கு எப்படின்னா சாரியும் டார்க் கலர் பார்டரும் டார்க் கலர் அந்த மாதிரி செலக்ட் பண்ணுவான். அப்போல்லாம் வந்து நான் திட்டுவேன். அதுக்கடுத்து இதை பாருங்கள், இது வந்து ஃபேன்சி சாரீ. ஃபேன்சியாக வேணும் அப்படின்னா கூட இருக்குது. இது ப்ளவுஸோடு வந்திருக்கு. இதை நம்ம பிரித்து பார்க்கலாம். இந்த சாரியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1200 ரூபாய். இப்போ சின்ன பசங்கள்லாம் இருக்குது அப்படின்னா ப்ளவுஸோடு வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக எல்லா டிசைனும் போட்டு. இது வந்து நமக்கு கழுத்துக்கு கைக்கு இந்த மாதிரி டிசைன் போட்டு வந்திருக்கு. இதில் வந்து ஸ்டோன் ஒர்க்கும் இருக்குது. அதாவது இதில் வந்து கல்லெல்லாம் வச்சு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. 1200 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு இதில் ஒர்க் இருக்குது அப்படின்னா நல்லாவே இருக்குது. ஒவ்வொரு சாரீ ஒவ்வொருத்தருக்கு செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். இது வந்து எனக்கு கிடையாது, என்னோட தம்பி பொண்ணுக்கு. இது பாருங்கள், இந்த சாரீ பார்த்திங்கன்னா 850 ரூபாய். இது செம்மையாக இருக்குது. அது ஃபுல்லாக ப்ளைனாக வெறும் நம்ம முந்தி மட்டும் பிங்க் கலர். இது வந்து ரமேஷுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரமேஷ் தான் வந்து இதை செலக்ட் பண்ணாப்புல. இவங்க வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இவ்வளோ சாரீ எடுத்த தொட்டு தான் கொரியர் சார்ஜ் இல்லாமல் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, ஒரு புடவை எடுத்தால் கூட நமக்கு கொரியர் சார்ஜ் கிடையாதான். இந்தியா முழுவதுமே நமக்கு கொரியர் சார்ஜ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து சேல் பண்ணுறதுனா கூட இவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அங்கேருந்து அவங்கக்கிட்டேருந்து வாங்கி ஹோல்சேலில் வாங்கி இங்கே கூட சேல் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இதுலேயும் கொடுத்துட்ருக்காங்க. சில்லறையாக ஒரு சாரீ வேணும், 2 சாரீ வேணும், 5 சாரீ வேணும்னாலும் உங்களுக்கு வந்து அவங்க அனுப்பி வைப்பாங்க. இதில் உங்களுக்கு இந்த கலரில் எந்தெந்த புடவை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இதில் வந்து முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நான் வந்து 850 ரூபா சாரீ, அதுக்கப்புறம் 650 ரூபா சாரீ, 1200 ரூபா சாரீ அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். 600 ரூபாயிலேருந்து 2600 ரூபா வரைக்கும் இவங்ககிட்ட சாரீ இருக்குது. இவங்ககிட்ட காட்டனும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசைனர் சாரியும் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து அந்த ஒயிட்டு வெள்ளை இதுவில் கேட்குறீங்க. இதை பாருங்கள், வெள்ளை சரிகையில் கேட்குறீங்க. அந்த மாதிரி இந்த டிசைனும் நமக்கு இருக்குது. ஒயிட் சரிகை போட்டால் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி கூட இருக்குது. இந்த சாரீலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் இவங்களோட நம்பர் எல்லாமே நான் வந்து கீழே கொடுக்குறேன். பாருங்கள், இந்த பிளாக் அண்ட் பிங்க் வந்து செமையாக இருக்குது, நல்லா இருக்குது. அப்புறம் இன்னும் 2 சாரீ உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். பாருங்கள், இந்த கலர் இன்னும் சூப்பராக இருக்குது. இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து ராமர் கலர். பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிளாக்கு. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர் வந்துருச்சு. எப்பவுமே வந்து ஒரு பச்சை இல்லாமல் ஒரு பிங்க் இல்லாமல் புடவை எடுக்க மாட்டேன். அதனால் இது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 850 ரூபா தான். இது பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1300 ரூபா. நல்லா கொஞ்சம் கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கெலாம் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சாரீ வந்து கட்டிட்டு போகலாம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த சில்வர் ஜரிகை தான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அதனால் நமக்கு வந்து கடைக்கு போனாலுமே நிறைய வந்து சில்வர் ஜரிகையில் தான் இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம இவங்கக்கிட்ட வந்து 1600 ரூபாயிலேருந்து 2600 ரூபாய் வரைக்கும் இருக்குன்னு. இந்த சாரீ பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குது. இது வந்து 2600 ரூபாய் இந்த சாரீ. நல்லா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கெலாம் கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலரு, கனகாம்பரம் கலர். இது பார்த்திங்கன்னா கனகாம்பரம் கலரு. அதுக்கப்புறம் கீழே வந்து நேவி ப்ளூ. இந்த சாரீ பார்த்திங்கன்னா நமக்கு 900 ரூபாய். 900 ரூபாயிலையும் நமக்கு வந்து இவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள். நல்லா அப்படியே அசல் பட்டு புடவை மாதிரியே இருக்குது. இது ரெண்டாவது நமக்கு வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். கட்டும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்டிப்பாக இருக்கும். அதுதான் மெயின். புடவை கட்டும்போது இந்த கொஞ்சம் வளவலன்னு இருந்தால் நமக்கு வந்து கட்டுறதே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காமல் இருக்கும். அதனால் நல்லா ஸ்டிப்பாக நிற்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். புடவை வாங்கியாச்சு சூப்பராக.
அப்புறம் டெய்லர் கடையில் கொடுக்கணும். புடவை வாங்கி கொடுத்தா 4 நாள் கூட கிடையாது, 2 நாளில் எங்கம்மா இப்போ வாங்கி கொடுத்த புடவைலாம் அப்படின்னு என் பிள்ளை கேட்பான். இன்னும் வந்து அந்த புடவைலாம் கட்டி காட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்காகவே இந்த சாரியை வந்து எனக்கு ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துருக்குறான். உங்களுக்கு இந்த சாரியில் எது பிடிச்சிருக்கு, எது உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களோட லிங்க்கு, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன், கடை அட்ரஸ் எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட பிஸ்னஸாகவும் பண்ணலாம், சில்லறையாகவும் வாங்கிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் டைம் அப்படின்னா கூட நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். புது டிசைன் வர உங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து அதில் பார்த்து உங்களுக்கு எது பிடிக்குதோ அது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு புடவையும் சரி ஒவ்வொரு வெரைட்டிலேருந்து தயார் பண்ணுறது. அதாவது அவங்க வந்து சொல்லுவாங்க நிறைய வந்து இந்த சில்க்கு அந்த சில்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நூல் வெரைட்டி இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியில் ரெடியானது. நம்ம துணியை வந்து இப்போ புடவை சாரீ அப்படி தொட்டு பார்க்கும் போதே தெரியும் டிஃப்ரெண்ட்டு. ஒரு சாரீ பார்த்திங்கன்னா காட்டன் இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு சாரீ பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், இன்னொரு சாரீ பார்த்திங்கன்னா சில்க்கும் காட்டனும் கலந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. சூப்பரான இந்த சாரியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இப்போ இந்த சாரீ எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு நம்ம சமைக்க போயிடுவோம். பாருங்க, இப்போ சமைக்க ஆரம்பிச்சிருவோம். இங்கே வந்து பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இது வந்து கடலைப்பருப்பும் பச்சரிசியும் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன் பாயாசத்துக்கு. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு வந்து இங்கே வந்து வெல்லம் வந்து கரைச்சிட்ருக்கேன். இங்கே வந்து சாம்பாருக்கு வந்து தாளிக்கிறதுக்கு நான் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து உளுந்து போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து, ஒரு 3/4 ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம சவுச்சவ் சேர்த்துக்கலாம். ஒரு 2 சவுச்சவ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பயிரும் சேர்த்து ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து வடை தான் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மூக்கல்ல, மொச்சை, அதுக்கப்புறம் ராஜ்மா, பச்சை பட்டாணி, காஞ்ச பட்டாணி, வெள்ளை காராமணி, அதுக்கப்புறம் கருப்பு காராமணி எல்லாமே ஊற வச்சுக்கிறேன். பட்டாணி பருப்பு எல்லாமே ஊற வச்சுக்கிறேன். இது வந்து வடை பண்ண போகிறேன் இன்றைக்கி. பாசிப்பருப்பு வந்து ஊற வச்சுக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டுக்கு. இன்றைக்கி நிறைய வேலை இருக்குதுன்னு நைட்டே வந்து இந்த அவரைக்காய்லாம் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து காலையில் டக்குன்னு வேலை முடிக்க முடியும் அப்படின்றதுனால. பாருங்கள், சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும், காய் வேகட்டும். மூடி வச்சுருவோம். இங்கே வந்து வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ இதை வடிகட்டி நம்ம ஊற்றிக்கலாம் பாயாசத்துக்கு. பாருங்கள், நல்லா நம்ம வடிகட்டி ஊற்றியாச்சு. இது வந்து நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் வேணால் நம்ம தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா குடிக்க முடியாது, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி பருப்பும் வேக வைக்கும் போதே நம்ம வந்து கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். வித்தியாசமான ஒரு பாயாசமா? ஆமாம், பருப்பு கடலைப்பருப்பு பச்சரிசி பாயாசம். சாம்பாருக்கு நம்ம வந்து புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இதில் உளுந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம கார அவரைக்காய் தான் பண்ண போகிறோம், அதனால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து இதில் அவரைக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கல்லுப்பு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சாம்பாரில் உப்பு போடலை, இன்னும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பாரில் உப்பு போட்டாச்சு. இதில் பார்த்திங்கன்னா அவரைக்காய்க்கு வெங்காயம் தக்காளி போட்டு செய்யணும். இன்றைக்கி அமாவாசைன்றதுனால வெங்காயம் யூஸ் பண்ணாமல் நான் வெறும் தக்காளி மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். கார அவரைக்காய் பண்ணோம்னா நம்ம வந்து தக்காளி வெங்காயம் அதெல்லாம் போட்டு பண்ணணும். இதில் வெறும் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை மூடி வச்சுருவோம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கிண்டி விட்டுக்கலாம்.
இங்கே பாருங்கள், இந்த பாயசம் வந்து நல்லா கொதிக்குது. பாருங்க, வடைக்கு வந்து ஊற வச்சுருக்கிற எல்லா பயிரையுமே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொருன்னு தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி வந்து தண்ணி வந்து ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, வடைக்கு அரையும் போது பச்சை மிளகாவை சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வாயில் மாட்டாது. அது தவிர கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். ஏன்னா எல்லா பயிரும் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் பெருங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கல் உப்பு கொஞ்சம், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு. பாருங்க, சாம்பார் காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம இதுலேயே பருப்புலேயே ஊற்றிக்கலாம். ஏன்னா அதில் பத்தாது. அதனால் நம்ம இதில் ஊற்றி அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்க, இந்த பாயசம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம மில்க் மேடு ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் வேணும்னா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா மில்க் மேடு ஊற்றிக்கலாம். மில்க் மேடு ஊற்றினாக்கா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ வந்து ஒரு அரை டப்பா நம்ம மில்க் மேடு ஊற்றிக்கலாம். பாருங்க, சாம்பாருக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அரிசி மாவு வந்து ஒரு கப் அளவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு 5-6 வடை நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் பச்சை மிளகா ஆல்ரெடி அரைச்சிட்டேன். வெங்காயம் வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு வேணான்றதுனால நான் இதில் வெங்காயம் போடல. முதல் ஒரு 5-6 வடை போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை வந்து இறக்கி வச்சுருவோம். முந்திரி பொரித்து போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். வடைக்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் வடை சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 5 வடை வந்து ப்ளைனாக போட்டு எடுத்துக்கலாம். அரை முடி அளவுக்கு இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்தோடனே எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம வெங்காயம் போட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் உளுந்து வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 6-7 நான் கிள்ளி வச்சுருக்கேன். அதை சேர்த்துப்போம். ஊற வச்ச பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட நான் 1 கிலோ கேரட் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இப்படி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக விட்டுடலாம். இதில் நீங்கள் மஞ்சள்தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மஞ்சள்தூள் சேர்க்கல. ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்க, நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய், அதாவது மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டேன். ஈஸியாக முடிஞ்சிடணும் திருவுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு. இன்னைக்கு அமாவாசை தெய்வீக நாள் அப்படின்றதுனால என்ன கலாய்க்க வாயை அடக்கி கொண்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் மௌன விரதமா அதனால வந்து இன்னைக்கு அம்மா தப்பிச்சாங்க. அடுத்த விழாக்கு நம்ம அம்மா வச்சு இதுக்கு ஏற்ற மாதிரி கலாய்ச்சிட்டோம். ஏன்னா இன்னைக்கு அமாவாசை. ஸோ அதனால் யாரையும் டென்ஷன் பண்ண வேண்டாம். அமாவாசைக்கும் உனக்கு என்னடா இருக்கு? சும்மா சொல்லணும், தெய்வீகமான நாள் அப்படின்றது. சரி சரி, அப்படியே சாப்பிட்டோமா பாயாசம் சாப்பிட்டோமா போனோமா. பாருங்க, சூப்பராக ஒரு பாயாசம், டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயாசம். அதுக்கப்புறம் சாம்பார், அதுக்கப்புறம் அவரைக்காய் காரப்பொரியல், கேரட் பொரியல், அதுக்கப்புறம் வெங்காயம் போட்ட வடை, வெங்காயம் போடாத வடை, அப்பளம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாதம் மட்டும் அடுப்பில் வச்சுருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு அமாவாசைக்கு எப்படி படைக்கணும் அப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து அமாவாசைக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இந்த பாயசம் வச்சுருக்கேன். டிஃப்ரெண்ட்டான இந்த வடை வந்து பண்ணியிருக்கேன். அது தவிர இன்றைக்கி சூப்பரான புடவையெல்லாம் காமிச்சிருக்கேன். அதோட லிங்க்கு, ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா பிஸ்னஸ்க்காக ட்ரை பண்ணுங்கள். இல்லை வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு எதாவது எடுக்க போகிறேன்னா அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை சிங்கிள் புடவை எடுக்க போகிறேன்னா அதுக்குமே ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.